உலகத்தையே மிகவும் பயங்காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருப்பது இஸ்ரேவேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர். இந்த போர் முடிவை காணுமா என்கின்ற கேள்வி எல்லார் மனதிலுமே ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை சார்ந்தவர்கள் இரு நாடுகளும் சமாதானமாக செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இங்கு தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இது மூன்றாவது உலகப் போரை மையப்படுத்திய நகர்வா என்கின்ற கேள்விகள் பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இஸ்ரேல் நாட்டை சார்ந்த அரசு இப்பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவித்திருக்கின்றது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், இஸ்ரேல் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பை அது அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பின் பின்னணியில் இப்பொழுது இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் தங்களுடைய நாட்டுக்கு செல்லக்கூடிய களங்களை எடுப்பதற்கு அவர்கள் வேகம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரும் பதட்டத்தை அங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ரஷ்யாவிற்கு ஒரு கோரிக்கை சென்றதாக ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. அது என்ன கோரிக்கை? அதற்கு புடின் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை அவர் கையில் எடுத்தாரா என்கின்ற விடயங்கள் இப்பொழுது கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ரஷ்யாவை பொறுத்த மட்டில் ஈரானோடு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. ஈரானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்களை வழங்குவதற்கான ஒரு முடிவை எடுத்து அந்த ஆயுதங்களை வழங்கி பல சூழல்களில் ஈரானுக்கு ஆதரவான களத்தை தொடர்ச்சியாக ரஷ்யா எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. எனவே ரஷ்யா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்று இஸ்ரேல் நினைக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் புடின் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தையில் புடின் அவர்களிடம் அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறார். நீங்கள் எங்கள் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சமாதானத்தை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கையை உடனடியாக புடின் அவர்கள் ஏற்றிருப்பார் அல்லது ஏற்றுக்கொள்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் பல நாடுகளிடம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் புடின் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் என்கின்றது செய்தி. ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு திட்டத்தை எடுக்கிறது. அதற்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ஒரு பெயரோடு அந்த தாக்குதலை நடத்துகின்றது. இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் பலர் பெரும் பாதிப்பை சந்தித்தார்கள் என்பதுதான் பதிவு. எனவே அந்த நேரத்திலே ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு தெரிவித்திருந்தது. ஒரு காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது என்று ரஷ்யா கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருந்தது. அப்படி தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருந்த ரஷ்யா இந்த இரு நாடுகளையும் சமாதானம் செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை எடுக்கும் என்கின்ற விடயம் நம்பப்பட்டது. இப்பொழுது எதிர்வினையாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தமட்டில் ஈரானுக்கு ஆதரவு நிலை என்கின்ற நிலையில் தெளிவாக இருக்கிறது. இஸ்ரேலின் கோரிக்கையை அது இப்பொழுது புறந்தள்ளிவிட்டது. இந்த சூழலில் இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டது என்பதை மையப்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது அடுத்த தாக்குதலை கையில் எடுக்கின்றது. ஏவுகணைகளை தாக்கி பெரும் அழிவை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தள்ளாடிவிட்டது என்பதுதான் பதிவு. இந்த சூழலில் அமெரிக்காவோடு அணு ஒப்பந்தத்தை மையப்படுத்தி 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஈரான் ஒத்துக்கொண்டிருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தைக்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறது அமெரிக்கா என்கின்ற விடயத்தையும் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அப்படி என்றால் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடுமையான தாக்குதலுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாமல் இஸ்ரேல் தடுமாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவில்லை, தொடரும் என்கின்ற ஒரு விடயமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னவென்றால்,
ஈரானிலிருந்து எங்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. அவைகளை நாங்கள் முறியடித்திருக்கின்றோம். ஈரானின் 7 ஏவுகணைகளை நாங்கள் தகர்த்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை அது குறிப்பிடுகின்றது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் இப்பொழுது முதல் கட்ட போரைத்தான் ஆரம்பித்திருக்கின்றோம். இனி எங்களுடைய தாக்குதல் மிக மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரான் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த சூழலில் இன்னொரு செய்தியும் வருகின்றன. இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து ஈரானின் அதிபர் மிக ஒரு மயிரிழமையில் தப்பிவிட்டார் என்கின்ற செய்தி வருகின்றன. இது ஈரான் மக்களிடையே ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதே வேளையில் இஸ்ரேலில் நெதன்யாகு அவர்களுக்கு எதிரான போராட்டங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்றதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அடிக்கடி இஸ்ரேல் இப்பொழுது போர் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காரணத்தினால் மக்களுடைய சராசரியான வாழ்க்கை முறைமைகள் பாதிப்பை கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எனவே போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்னிலைப்படுத்தி இஸ்ரேல் பயணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போர் இதோடு முடிந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவை பொறுத்த மட்டில் ஐநா இந்த விடயத்தில் ஒரு பதபதைப்போடுதான் பார்த்து கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை இரு நாடுகளும் முரண்டு பிடித்து இந்த போரை தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுக்குமே என்றால் அது ஒரு பெரிய பாதிப்பை உலகத்திற்கு ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சம் ஐநாவிடம் இருக்கிறது என்பதை ஐநாவிடம் இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த தாக்குதல் ஒரு சில கட்டங்களுக்கு பின் அமைதி அடையக்கூடிய ஒரு நிலையை எட்டுமா என்றால் அது கேள்விகளாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஈரானோடு பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு எந்த நாடுகளும் இப்பொழுது தயாராக இல்லை என்பதுதான் நிஜம். அப்படி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பட்சத்தில் ஈரான் அதை ஒத்துக்கொண்டு நாங்கள் அமைதியாக செல்கின்றோம் அல்லது நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஆனால் ஈரான் அந்த அறிவிப்பை வெளியிடுமா என்றால் அது கேள்விக்கணைகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது இஸ்ரேலின் மிக பிரபலமான இருக்கக்கூடிய நகரங்களில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இலங்கையை சார்ந்த ஒரு பெண் படுகாயமடைந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளை இப்பொழுது வருகின்றன. அதேபோல இலங்கையிலிருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கையின் தூதர் இப்பொழுது பயண குறிப்புகளை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாரும் இஸ்ரேலுக்கு பயணப்பட்டு இலங்கையிலிருந்து வர வேண்டாம், அதுபோல இங்கிருந்து யாரும் வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், பொறுத்திருங்கள், அதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. தற்பொழுது இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் மேகம் உலகத்தையே அச்சம் கொள்ள செய்து விடுமா என்கின்ற பயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அங்கு என்ன விதமான தாக்குதல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை யார் அறிவார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.